மலைகளே மலைகளே இது என்ன நினைவா உருகியதே யூடியூப் பார்த்து தான் ஆக்சுவலாக வந்தோம். சரி 3வே பண்ணணுன்றது ரொம்ப நாள் ஆசை. ஒரு வருஷமாக இந்த வண்டிக்கு மாற்றுறோன்னு சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்து அப்புறம் அட்லாஸ்ட்டு பண்ணிட்டோம். பெஸ்ட் ஆடியோ இன் பெஸ்ட் ப்ரைஸ். இன்றைக்கி ஒரு ஹை கிராஸ் ஆடியோ பண்ண போகிறோம். இப்போ ஹை கிராஸில் 3வே ஆடியோ பண்ணுறதுக்கு பெஸ்ட் வெஹிக்கிள் ஃபார் 3வே ஆடியோ. ஏன்னா இது தேர்ட் வண்டி நம்மகிட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா தேவர் ஹைலி சாட்டிஸ்ஃபைட் வித் த ஒர்க் விச் வி ப்ரொவைட். அதனால தான் வந்து அடுத்த 3வது வண்டி நம்மகிட்ட வருது. இப்போது இந்த 3வே செட்டப் பண்ணி முடித்து அதை எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது எல்லாருமே 3வே பண்ணணும். இன்னொன்று பேஸ் மாடல் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக ஆடியோ பண்ண முடியும். கொஞ்சம் அடுத்தடுத்த மாடல்ஸ் வந்து சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன் இருக்குது. இந்த டாப் எண்ட் மாடலுக்கு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்குது. இந்த வீடியோ கடைசிலையும் அதை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கலாம், என்ன ஏன் அது பிரச்சனை வருது அப்படிங்கிறது. பேசிக் ப்ராடக்ட்ஸ் தான், பட் ஆனால் அவுட்புட் இஸ் பக்கா ஹை எண்ட். மலர்களே மலர்களே இது என்ன கனவா மலைகளே மலைகளே இது என்ன நினைவா உருகியதே எனதுள்ளம் பெருகியதே விழிவெள்ளம் விண்ணோடும் நீதான் மண்ணோடும் நீதான் கண்ணோடும் நீதான் சார் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. எங்கள் ஈவி ஃபேமிலி வேறு அவர். அவங்க ஃபாதர் ஈவி. யூடியூப்பை பார்த்து தான் ஆக்சுவலாக வந்தோம். நான் இதுக்கு முன்னாடி 3வே 2வே பேசிவ் செட்டப் ஒரு இடத்துல பண்ணியிருந்தேன். பட்டு எனக்கு அந்தளவுக்கு திருப்தி இல்லை. சரி 3வே பண்ணணுன்றது ரொம்ப நாள் ஆசை. யூடியூப் மூலிமா சாரை காண்டாக்ட் பண்ணோம். அப்புறம் நல்ல ஒரு அடிக்கடி நாங்கள் அவரோட டிஸ்கஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போமா சார்? ஒரு வருஷமாக என் வண்டி அடுத்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு வருஷமாக இந்த வண்டிக்கு மாற்றுறோன்னு சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்து அப்புறம் அட்லாஸ்ட்டு பண்ணிட்டோம். என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு 3 வண்டி பண்ணியிருக்கிறோம் நாங்கள். இன்னும் எப்படியும் ஒரு 2-3 வண்டி வரும். வி தேங்க்யூ சார். அதாவது வந்து நல்ல பெஸ்ட் ஆடியோ இன் பெஸ்ட் ப்ரைஸ். நீங்கள் வந்து தைரியமாக வரலாம் டெசிபிள் ஆட்டோ. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டெசிபிள் ஆட்டோ. இன்றைக்கி ஒரு ஹை கிராஸ் ஆடியோ பண்ண போகிறோம். அவங்க ஏற்கனவே ஒரு 2வே பேசிக் செட்டப் பண்ணியிருக்காங்க. அது பேஸ் வேரியன்ட், கம்ப்ளீட் பேஸ் வேரியன்ட். பட் என்னென்னா மற்ற வண்டி மாதிரி இதில் வந்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்டில் ஹெட் யூனிட் வராது, அந்த கான்செப்டில் இல்லை. ஒரு பேசிக் கான்செப்ட், ஒரு ஹெட் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 7 inch ஹெட் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவங்க ஒரு ஹை லெவல் கன்வெர்ட்டர் வச்சுட்டு ஒரு 4 channel ஆம்பிளிஃபையர், ஒரு ஃப்ரண்ட் முறையிலோட பேசிக் காம்பனன்ட், ரியரோட பேசிக் கோஆக்சல், இது மட்டும் அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் அது ஒரு சப்வூஃபர் வச்சு ஒரு சேனல் பிரிட்ஜ் பண்ணி சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 channel பேசிக் வந்து சவுண்ட் மேக்கர்ஸ் போட்டிருக்காங்க. பேசிக் 550.4 ஒரு மாடல் வரும், அது போட்டிருக்காங்க. ஃபைன். இதில் இந்த ஆடியோ அவர் ரொம்ப நாளாக அப்படியே கேட்டு இருந்திருக்காரு. எனக்கு ரொம்ப நாளாக அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்காரு. ஆக்சுவலாக இவர் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே வந்து ஒரு ரேப்பிட் ஒன்று நம்மகிட்ட பண்ணியிருக்காங்க. அதுவாக ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது வந்து தேர்ட் வெஹிக்கிள். அவங்க கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வர தேர்ட் வெஹிக்கிள். இனிஷியலாக வந்து ஒரு ரேப்பிடில் டிஎஸ்பி ஆட் பண்ணி ஒரு மோனோ சப் எல்லாம் வச்சு ப்ராப்பராக ஆடியோ ஒரு 2வே பேசிவ் பண்ணி கொடுத்தோம். தே ஆர் ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறம் தான் அடுத்த ஷிஃப்ட் டிசைர் கொண்டு வந்தாங்க. அந்த ஷிஃப்ட் டிசைருக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஹெட் யூனிட் போட்டிருக்கோம், ஒரு 4 channel ஆம்பிளிஃபையர் போட்டிருக்கோம், ஸ்பீக்கர்ஸ், டேம்பிங் எல்லாமே பண்ணி ஒரு 2வே ஆக்டிவ் அட் ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது 3வே ஆக்டிவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வண்டி ஹை கிராஸ் வந்து ஏற்கனவே அவங்க பேசிவ் ஒன்று பண்ணி முதலே வச்சுருக்காங்க ஒரு 2 years முன்னாடி. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1 year ஃப்ரேம் இருக்குது நம்மகிட்ட வந்ததில். இது தேர்ட் வண்டி நம்மகிட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா தேவர் ஹைலி சாட்டிஸ்ஃபைட் வித் த ஒர்க் விச் வி ப்ரொவைட். அதனால தான் வந்து அடுத்த 3வது வண்டி நம்மகிட்ட வருது. அடுத்த லைனப்பில் இருக்க வண்டி அவங்க சோனாட் ஒரு வண்டி பேசிட்டு போயிருக்காங்க. டெஃபினட்டாக அவங்க கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வெளியில் வண்டியே நம்ம கொண்டு வர மாட்டோம். இங்கே தான் டெசிபிள் தான் நம்ம
கார் ஹப் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படி இது பெரிய தேங்க்ஸ் ஃபார் தெம். ஏன்னா அவங்க ஒரு அவ்வளோ இதாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீட்பேக் கொடுக்கறதும் நமக்கு பெரிய விஷயம். எல்லா வண்டியுமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பி. இப்போது இந்த 3-வே செட்டப் பண்ணி முடிச்சு அதை எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது எல்லாருமே 3-வே பண்ணணும். அந்த ரேப்பிடு 3-வே ஆக போகுது, டிசைரே 3-வே ஆக போகுது. எல்லாருமே 3-வே பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. ஸோ ஹாப்பி. இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 4 டோர் டூயலர் டேம்ப் பண்ணியிருக்கோம். அதில் டேம்பிங் பார்த்தீங்கன்னா நம்ம JBL 2.2 mm ஷீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா ஹெட் யூனிட் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஹெட் யூனிட் Pioneer 6650 போட்டோம். DSP அவேவோட 8 channel DSP மாற்றிட்டு ஸ்பீக்கர்ஸுங்கிற வர இடத்துல, ஏன்னா இவங்க ஒரு முறையிலோட பேசிக் காம்பனண்ட் அண்ட் பேசிக் கோஆக்சில் தான் போட்டது. நான் அதெல்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. இது அவருக்கு மினிமலிஸ்டிக்காக ஒரு 3-வே பண்ணோம். சூப்பரான அவுட்புட் எடுக்கணும், அதுதான் ஒரு டார்கெட். நம்ம என்ன பண்ணோம், அது ஹெட் யூனிட்டும் ஆம்பிளிஃபையர் 4 channel வச்சிருக்காரு. அதையும் நான் டிஸ்டர்ப் பண்ணல. சவுண்ட் மேகர்ஸாக வச்சிருக்காரு. கீப் இட், நோ ப்ராப்ளம். அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு மிட் ரேஞ்சு. இதில் ஒரு ஹை கிராஸில் 3-வே ஆடியோ பண்ணுறதுக்கு த பெஸ்ட் வெஹிக்கிள் ஃபார் 3-வே ஆடியோ. ஏன்னா அழகாக ஒரு டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு மிட் ரேஞ்ச் மவுண்ட் பண்ணிக்கலாம். டியூட்டர்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு கப் கிடைக்க போகுது. அதனால் அழகாக அதை நீங்கள் A and B பில்லெலாம் நீட்டாக மவுண்ட் பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. அந்த கஸ்டம் பில்லர் அவுட், அது தேவையே இல்லை. அதுக்குண்டான காசு வந்து உங்களுக்கு மிச்சமாக இருப்போது. இன்னொன்று, பேஸ் மாடல் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக ஆடியோ பண்ண முடியும். கொஞ்சம் அடுத்தடுத்த மாடல்ஸ் வந்து சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன் இருக்குது. இந்த டாப் எண்ட் மாடலுக்கு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்குது. அது உங்களுக்கு ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கடைசிலையும் அதை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கலாம், என்ன ஏன் அது பிரச்சனை வருது அப்படிங்கிறது. பட் அதுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்குது. பட் அது சொல்யூஷன் நம்ம தேடி போனோம்னா அது இன்னும் ரொம்ப ஹை எண்டாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதே கம்ப்ளீட்டாக அந்த யூனிட்டே வச்சு நம்ம ஆடியோ பண்ண முடியும். அதுக்கு வேறு மாதிரி பெட்டரான ஆடியோ பண்ண முடியும். அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அது சொல்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் அது இந்த வீடியோ எண்ணில் அதையும் சொல்கிறேன். இதில் மிட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம முறையில் யூஸ் பண்ணல, ESB தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ESBயோட 3000 சீரிஸோட மிட் ரேஞ்ச் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். 3.5 inch வரும். இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம், இந்த மிட் ரேஞ்சை நாங்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணாத காரணம் என்ன அப்படின்னா, மவுண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பீக்கரோட சைஸ் பெருசு. ஸோ நம்ம பில்லர் கஸ்டம் A பில்லரில் பாட்டில் பண்ணும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ கஸ்டமரோட டிஸ்டர்ப் ஆகும். அவங்களோட விஷன் டிஸ்டர்ப் ஆகுதுனால தான் அதை கொஞ்சம் இந்த ஸ்பீக்கர்ஸ் அவாய்ட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா 15,000 MRPக்கு சூப்பரான மிட் ரேஞ்ச். அது 60 watt RMS கொடுக்குற மிட் ரேஞ்சு. ஸோ அழகாக அது உள்ள ஈஸியாக உள்ளே மவுண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ கேப் இருக்குது. அங்கே ஒரிஜினல் பொசிஷனில் மவுண்ட் பண்ணிட்டோம். மவுண்ட் பண்ணிவிட்டு அவேவோட 8 channel DSP ப்ளஸ் ஒரு 4 channel ஆம்பிளிஃபையர் அவங்ககிட்ட இருக்குது. ஒரு மோனோ ஆம்பிளிஃபையர் நான் போட்டிருக்கேன். சப்வூஃபர் ஏற்கனவே அது கிக்கர் தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரு பேசிக் ப்ராடக்ட்ஸ் தான். பட் ஆனால் அவுட்புட் இஸ் பக்கா ஹை எண்ட். அது நீங்கள் கேட்டது அவரோட ஃபீட்பேக் எல்லாமே சொல்லியிருப்பார். கேட்டு பாருங்கள். அவுட்புட் சூப்பராக வந்திருக்கு. அதுலேயே தெரிஞ்சுக்கலாம். அது அவங்க அடுத்த 3 பேருமே 2 பேருமே கேட்டுட்டு பண்ணால் 3-வே தான் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா, அப்போ அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. இதில் அப்பார்ட் ஃப்ரம் ஆடியோ, இதில் மெயின் விஷயமே பார்த்தீங்கன்னா ஃபாக் ப்ரொஜெக்டர். இந்த வண்டிக்கு நம்ம ஃபாக் ப்ரொஜெக்டர் வந்து தனியாக அதுக்குன்னே பேனல்ஸ் இப்போ அவைலபிளாக வந்துருச்சு. அழகாக மார்க்கெட்டில் கிடைக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஃபாக் ப்ரொஜெக்டர் அசூமில் ஒரு 3 inch ஃபாக் ப்ரொஜெக்டர் போட்டாச்சு. அப்புறம் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இதோட ஆம்பியன் லைன், ஸ்காடியோட ஆம்பியன் லைன், டொயோட்டா இன்னோவா ஹை கிராஸ்க்குனே வர ஆம்பியன் லைட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது போக இப்போ நீங்கள் டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா டோர் எடுத்தால் வெல்கம் லைட் வரும். டொயோட்டான் சிம்பிளோட வரும். அந்த வெல்கம் லைட்டும் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் அக்சசரிஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். எனி அக்சசரிஸ் ஹை கிராஸோட எனி அக்சசரிஸ் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், DM பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் கம்பேக் டு அந்த ஹை அண்ட் டாப் எண்ட் வெர்ஷனுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அதில் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களே ஒரு 3-வே ஆக்டிவ் சிஸ்டம் தான் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க ஒரு ஆம்பிளிஃபையர், இன்பில்ட் ஆம்பிளிஃபையர் வச்சுருக்காங்க. அந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் சிஸ்டம்க்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதுதான் அது கொடுக்கும். ஸோ அதில் நம்ம 3-வே ஆடியோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹை அண்ட் DSP போட்டு அதோட சேனல்ஸ் எல்லாமே இன்புட் வந்து கரெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் அதை ப்ராப்பரான அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ அந்த இன்புட் கரெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் DSP இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஹை அண்ட் DSP தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஜாஸ்தி ஆயிரும். அப்படியே போட்டாலும் ஓரளவுக்கு தான் அதை மேட்ச் பண்ணி கொடுக்க முடியும். இன்னும் JL ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை போட்டு அதோட JLோட DSP இருக்குது, அதெல்லாம் போட்டு பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 5 lakhs கிட்ட போயிடும். 5 lakhsக்கு 3-வே வந்து அந்த காருக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. அதுக்காக நம்ம எப்போவுமே ஆல்பைனோட UTX சீரிஸ் ஒன்று போட்டுட்டு அழகாக சேம் அதே நம்ம இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதே ஸ்பீக்கர்ஸு, அதே ஆம்பிளிஃபையர், அதே DSP அழகாக போட்டு நீட்டாக ஒரு மினிமலிஸ்டிக் பட்ஜெட்டில் ஒரு 3-வே அந்த யூனிட்டுக்கு நம்ம பண்ண முடியும். ஸோ ஹை கிராஸ் கஸ்டமர்ஸ் கான்டாக்ட், எனி அப்டேட் கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக அப்டேட் பண்ணி தர முடியும். மிட் ரேஞ்ச் வெஹிக்கிள்ஸ்க்கும் ஹெட் யூனிட் மாற்றாமே சூப்பராக ஆடியோ பண்ண முடியும். தேங்க்யூ. நிநாத ஸ்வரம் போல
முதல் ஸ்வரம் போல வந்தா நான் பிக்கமலம் நானா நீ ஏழு ஸ்வரம்